ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சம்பவம், ஒரு கேவலமான சம்பவம். என்னென்னா ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் டீமில் வந்துட்டு விஷால் அண்ட் ஜெஃப்ரி ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, இது வந்து என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப கொடுமையாக நடந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டோரியில் வந்துட்டு லைஃப் ஸ்டோரியில் வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத ஒரு விஷயத்த இங்கே வந்து பாய்ஸ் டீமில் வந்துட்டு குறிப்பாக பிஜே, விஷால் அண்ட் ஜெஃப்ரி பண்ணுறாங்க. இந்த குரல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதில் வந்து வர்ஷினி வந்து நீங்கள் அந்த குரல்லே பேசியிருக்கலாமே, இது அப்போ தானே உலகத்துக்கு தெரியும், நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குரலை வந்து அசிங்கப்படுத்தினாலும் இப்போ அந்த குரல் மூலமாக நீங்கள் உங்களோட திறமை மூலமாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஒரு விஷயத்த இங்கே வந்து அவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. அதுவும் நான் ஜெஃப்ரி கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஜெஃப்ரி கிட்ட வந்து இவ்வளோ திறமைகள் இருக்குன்னா வேறு இதில் காமிக்கலாம். அதை விட்டு அடுத்தவங்களை வந்துட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறதுல, அவங்கள மாதிரி பேசுகிறதுல என்ன புதுசாக சாதிச்சது இல்லை. இதை வேறு கேட்குறேங்க, எப்படிடா பண்ண? இதுலேயும் அன்ஷிதா உள்ளே இருக்காங்க, ஒரு லேடிஸ் டீம் சார்பாக உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் தட்டி கேட்குறாங்க, நிறைய அன்ஷிதாரோட செயலாம் சொல்கிறீங்க. ஏன் அங்கே அவங்க கேட்கவே இல்லை? ஏன்னா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அங்கே கேட்கலாம்ல. மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்துட்டு அவ்வளோ மட்டமாக வந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே சௌந்தர்யா மேலே அவ்வளோ காண்டில் இருக்கார் அவர். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான். ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து சரியான கரெக்டான ஒரு விஷயத்த சொல்லி நல்ல ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாருன்னா அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். ஏன் பண்ணியிருக்க மாட்டார்னா, அவர் பண்ண விஷயங்கள் அங்கே வந்து அவ்வளோ தூரம் எடுத்து வச்சார் நம்ம விஜய் விஷால். நான் இங்கே யாரை பற்றி பேசுறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், என்ன பேசுன்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் சாரி கேட்கணும்னா உங்கள் மனசுக்குள்ளேயே சாரி கேளுங்கன்னு அதை அங்கே சொல்லி அவர் அசிங்கப்படுத்தியிருக்கணும். அப்போ தான் அடுத்த வாட்டி அவர் பேசியிருக்க மாட்டார். பட் இவர் இந்த மாதிரி பண்ணி அதுவும் எப்படி சொல்லிட்டாருன்னா, உங்களுடைய ரசிகர்கள் வெளியே காத்துட்ருக்காங்க, சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய விஷயம், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும், இப்படியே சொல்லி மழுப்பிட்டார். அதனால் என்ன ஆச்சு, ஒரு பொண்ணுங்கிட்டையும் போயிட்டு இவர் போய் சௌந்தர்யா வந்து நான் பார்த்ததா சொன்னேன், நான் பார்த்ததை பார்த்து சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு திருச்சி பேசிட்டார். அதனால் சௌந்தர்யா மேலே நிறைய பேருக்கு காண்டாகி போச்சு. அதான் உண்மை. சௌந்தர்யோட கேம் என்னங்க, அவங்க கேம் நல்லாவா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரையுமே முதல்ல நம்ம வந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது, அவங்கள உருவகேலி பண்ணக்கூடாது. உருவகேலியில் இதுவும் வரும், வாய்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது ஜெஃப்ரி ஃபுல்லாக வந்து பிடி வாத்தியாரை வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படியா மரியாதை கொடுப்பீங்க, ஒரு டீச்சருக்கு இப்படியா மரியாதை கொடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசினார். நம்மளுக்கே பாவமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ஒரு ப்ராங்க் பண்ணுறாங்க, ஓகே. இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஆசிரியர் தரப்பில் இந்த வாரம் முழுக்க நடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த இது முடிஞ்ச உடனே சௌந்தர்யா மாதிரி கட்டக்குரலில் பேசி அதை ஒரு பெருமையாக வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணேன், அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசம். அவங்க எப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் அங்கேருந்து சாச்சனா பார்த்துட்ருக்காங்க. சரி, சாச்சனா எதாவது சொல்லுமா? சாச்சனா எப்படி சொல்லுவாங்க? அவங்க யார்கிட்ட எப்படி வந்து நியூஸை கறக்கலாம், யாரை எப்போ வந்து போட்டு தள்ளலாம், யாரை வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்போ சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். உண்மையிலேயே ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முதல் காரணம் சாச்சனா மட்டும்தான். முத்துக்குமர் இல்லாத நேரங்களில் விஜய் விஷால் கிட்டே போயிட்டு சாச்சனா வந்துட்டு விஜய் விஷால் கிட்டே இந்த நேற்று இந்த ஃபஸ்ட் ரேங்கிங்கிற விஷயங்கள் முத்துக்குமரனுக்கு அவங்க கொடுத்தது, அவராக வாங்கிக்கல, அவராக வந்து நிற்கலை. இந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து சண்டை போட்டு நின்னாமல் நிற்கலை. இத்தனைக்கும் அவர் நான் லாஸ்ட் அப்போ நிற்கிறேன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு இவரை வந்து எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. இவருக்கு டைரெக்டாக கேள்வி கேட்டால் தைரியமான ஒரு கண்டக்டாக சூப்பரான ஒரு கண்டஸ்டன் நம்ம ஏற்றுக்கலாம். புரணி பேசுறது, ரியா ஒரு பக்கம், சத்யா ராணுவ கிட்ட சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம சாச்சனா வந்துட்டு விஜய் விஷால் கிட்ட சொல்கிறது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கிடைக்காதுன்றதை விட முத்துக்கு கிடைச்சது தான் கஷ்டமாக இருக்குது. முத்துக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு வன்மம் இந்த பொண்ணுக்கு. அப்படி என்ன இவர் பண்ணிட்டாரு? அப்போனா அந்த பையனை முத்துக்குமரனை விட்டு வேலைக்கு வந்துடணும். முத்துக்குமரன் கூடயும் சேர்ந்து அண்ணான்னு பேசிக்கிறது, இப்படி கூட இருந்து குழிப்பறிக்காமல் உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள். இங்கேயே வந்துட்டு சாச்சனா வந்து இவர் பண்ணுறது நல்லா தெரியுது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. யாரோ அதை கண்டிக்கலாம்ல, முத்துக்குமரன் கூட கண்டிச்சிருக்கலாம், பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் இது வரைக்கும் எங்கே அவருக்காகவே பேசுறது கிடையாது. அவரை தீபக் வந்து போயா லூசுன்னு சொன்னார், அப்பயும் வாய மூடி நான் சாரினே அப்படி போயிட்டார். முத்துக்குமரனுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு பிக் பாஸில் வந்து டாப்பாக வரவங்க சும்மா வந்துட்டு இன்னும் எல்லாருமே வந்தது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக ஒரு நியாயத்துக்காக தட்டி கேட்டிருப்பாங்க. இவர் அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா தட்டி கேட்கலாம். இவருக்கும் பேச மாட்டுறாரு, மற்றவங்களுக்கும் பேச மாட்டுறாரு. அப்போ நீங்கள் எதுக்கு தான் பேசுவீங்க? கேம் நல்லா விளாட்றீங்க, நேர்மையாக இருக்கீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது கேட்கணும். ஆனால் அவருக்குள்ள என்னென்னா, நேற்று வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார் ஜாக்லின் கிட்ட. நான் அந்த கடிதத்தை வேறு யாரும் எழுதியிருப்பாங்கன்னு நினச்சேன்,
கடைசியில் சௌந்தர்யான்னு தெரியுது. ஏன்னா அந்த கடிதத்தில் ஸ்ட்ராட்டஜின்னு திங்க் பண்ணி மண்டை வெடிச்சிடும்னு சொல்லி போட்டிருந்தது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து அருண்குமார் கொடுக்குறாரு. அதில் எல்லாருமே பேசிட்டு வராங்க. இவங்க வந்துட்டு திரும்ப அதிலே சொன்ன அதே வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு உள்ளுக்குள்ளே சௌந்தர்யா மேலே காண்டு. நான் எதுக்கு பேசணும், பேசி தான் சம மொக்கம் வாங்கிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி. நேற்று சௌந்தர்யாவை பற்றி சாட்சனாவும் வந்துட்டு முத்துக்குமரன்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்கள் வந்து கேட்குறீங்க? சாட்சனாக வந்துட்டு சௌந்தர்யா பற்றி எதுக்கு முத்துக்குமரன்களை கேட்கணும்? ஏன்னா முத்துக்குமரன் எப்படி வெளியே போகணுன்னு ஆவலாக இருக்காங்களோ அதே மாதிரி சௌந்தர்யாவும் வெளியே போகணுன்னு உங்களுக்கு ஆசை. முதல் நீங்கள் வெளியே போனால் எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது. அது நடக்க மாட்டுது. ஏன்னா உங்களுக்கு பக்கபலமாக உங்கள் அப்பா இருக்கார். 2 அப்பா, வெளியில் ஒரிஜினல் அப்பா மகாராஜாவில் இருந்தால் உங்கள் சேதுபதி அப்பா வேறு. அதனால் தேவையான நேரத்தில் அப்பா, தேவையில்லாத நேரத்தில் ஐயா, தேவையில்லாத ஒரு சில நேரங்கள் வந்து சார். என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா சும்மா பெண்கள் அதில் வந்துட்டு இதெல்லாம் அதில் கல் வந்திருக்கு, நீங்கள் கல்லுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு நம்ம பொங்குற ஒரு ஆள் நம்ம விஜய் சேதுபதி நாளைக்கு வச்சு செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு இது இருக்குது, அடுத்தவங்களை உருவகேலி பண்ணுறது, அடுத்தவங்க இயலாமையை கலாய்க்கிறது, இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இது அவருடைய நேச்சர். ஸோ சும்மாவே வந்துட்டு பொங்குவார் கேர்ள்ஸ்க்காக. பாய்ஸ் டீம் வந்து கதற விட போகிறான்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. நாளைக்கு வந்து வச்சு செதுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் வீக்கில் நடந்த அந்த காலேஜ் இது ஸ்கூல் டாஸ்க் மாதிரி இருந்துச்சு, காலேஜ் டாஸ்க் மாதிரி இருக்குது. அதுவும் லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இருக்குது. தர்ஷிகா வந்துட்டு அவ்வளோ மட்டமாக வந்துட்டு அங்கே வந்து எழுதி. சரி, நான் என்ன கேட்குறேன், ஸ்கூலில் எங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும்? இவங்க நேற்று பண்ணதெல்லாம் ஸ்கூலில் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், நான் தான் எழுதுறேன்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட சண்டை போட்டு போகிறாங்க. தீபக் வந்துட்டு பிரின்சிபலை முறைக்கிறாரு. என்னையா நடக்குது? ஐயோ, ரொம்ப ஒஸ்ட்டுங்க நேற்று. சரி, ஒரு பக்கம் ஜாக்லின் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போங்க பார்த்தா அவங்க அதுக்கு மேலே பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக கோர்வே எடுத்துகிட்டு போய் கலாச்சாரம்னா இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட நம்ம வந்து பாராட்டுற மாதிரி இருக்கும். இல்லாமல் அப்படியே லேடிஸ் பண்ணதெல்லாம் விட்டுட்டு, கேர்ள்ஸ் பண்ணதை விட்டுட்டு, பாய்ஸ் பண்ணதை வந்துட்டு எடுத்து முத்துக்குமரன் எப்படி நீங்கள் அந்த லவ் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கிரிப்டை எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. இதில் என்னென்னா எப்பயுமே வந்துட்டு இது ஒரு சாபக்கேடு இருக்குது. படத்தில் கூட பார்த்திங்கன்னா படம் வந்துட்டு ஒழுங்காக ஓடலை அப்படின்னா தனக்கு பிடித்த ஆட்களாக இருந்துச்சுன்னா டைரக்டர் மேலே பழியப்படுவாங்க. தனக்கு பிடிக்காத ஆட்களாக இருந்தால் அந்த ஹீரோ மேலே பழியப்படுவாங்க. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய டைம் வந்திருக்கு. இதே ஒரு சில ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, அஜித் சாருக்கு அவங்க ஃபேன்ஸ், இப்போது ஒரு விஜய் ஃபேன்ஸ் வந்து போயிட்டு இந்த மாதிரி அஜித் அவங்களுடைய படம் ஏன் ஓடலை, டைரக்டர் சரியில்லைன்னுவாங்க. சரி, விஜயோட படம் ஏன் ஓடலை, அவர் நடிப்பு சரியில்லை அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களை போய் கேட்டனாலும் இதே விஷயங்கள் வரும். இப்படி மாறி வந்து அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தனக்கு பிடித்தவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறதும், தனக்கு பிடிக்காதவங்க கிட்ட அந்த மாதிரி பேசுகிறதும், இதுதான் வந்து ஜாக்லின் நேற்று பண்ணாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து தீபக் பிடிச்சிக்கிட்டாரு, பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா தீபக் அவங்க மேலே செம்ம கோவம். இப்படி வன்மத்தை வந்து வச்சு கக்கி அந்த டீச்சர்ன்ற ஒரு பொசிஷனை கேவலப்படுத்தி விட்டாங்க நேற்று. அதை பார்க்கறதுக்கே கடுப்பாகி போச்சு. ஆனால் அருண்குமாரோட வந்து அந்த பேச்சு கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் சூடாக பேசாமல் கரெக்டாக பாயிண்ட்டாக பேசிடும். பாயிண்ட்டாக தான் பேசினார். அந்த ரூட்னஸ் தெரிஞ்சுது. அதே மாதிரி அதை ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் அந்த கேமரா ஆங்கிள் பார்த்துட்டாங்கன்னா சாஜா எப்படி தான் வந்து ஜாக்லினுக்கு ஒரு அழுகு வந்துடுதோ. நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அவங்க அழுகும்போதே 2 இடத்துல அவங்க கேமராவை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. அதை அழகாக எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறவங்கள வந்து விடவே கூடாதுன்றது என்னோடய கருத்து. குறிப்பாக ஜெஃப்ரி என்ற விஜய் விஷால் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதுலேயும் ஒரு பொண்ணாக வந்து அங்கே அன்ஷிதா இருக்கும்போது கொடுமை. சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.